ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு 18 நம்பர் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 18 நம்பர் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதில் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ரொம்ப ஹெவியாக ப்ரைடல் ப்ளவுசஸ் இந்த 18 நம்பர் ஃப்ரேமில் தான் போட முடியும். பட் ஆரி காட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரி காட் வாங்க முடியாதவங்க 18 நம்பர் ஃப்ரேமே வாங்கிக்கோங்க. 18 ஆர் 16 இன்ச்சு ஃப்ரேமில் தான் வந்து ஸ்டாண்டும் கிடைக்கும். மற்ற எந்த ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டாண்டு கிடைக்காது. ஸோ 16 அண்டு 18 ஃப்ரேம் வாங்கிக்கோங்க அண்டு ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஸ்டாண்டா ஆரி காட்டா ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரி காட்டை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரி காட்டில் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுற வரையும் அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆரி ஸ்டாண்டில் அப்படி கிடையாது. நெக்குக்கு தனியாக நம்ம கழட்டி மாட்டணும், ஸ்லீவுக்குன்னு தனியாக கழட்டி மாட்டணும். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆரி காட் பெஸ்ட்டு. வாங்க முடியாதவங்க 18 இன்ச்சு ஆரி ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. 16 வாங்கலாம், அதில் போடலாம். இருந்தாலும் நெக் போடுறதுக்கு கொஞ்சம் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வர 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட் வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா காட் வாங்கிக்கோங்க. காட் ரேட் வந்து 3500லேருந்து 8000 10,000 வரை இருக்குது. நம்ம அதில் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அதில் வாங்கிக்கலாம். 18 இன்ச்சு ஃப்ரேமோட ப்ரைஸ் வந்து 500லேருந்து 800 வரையும் விற்குது. 2 ரிங் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்னர் ஃப்ரேமு, இன்னொன்று வந்து அவுட்டர் ஃப்ரேமு. ரிங் ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக ரிங்காக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ரிங்காக இருக்கும். இது இன்னர் ஃப்ரேமு. அடுத்து வந்து அவுட்டர் ஃப்ரேமு. அவுட்டர் ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ தான் வந்து டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அவுட்டர் ஃப்ரேம் இது கடையில் வாங்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க. ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இது இப்படி லூஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஃபிங்கர் ஃப்ரேமும் வந்து தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இதை வேணும்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணோம்னா டைட் ஆகிக்கும். ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. 18 இன்ச்சு ஃப்ரேம் எது, 16 இன்ச்சு ஃப்ரேம் எது அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆக்குவாங்க. இப்போ நான் அது எப்படின்னு காட்டுறேன். 18 இன்ச்சு ஃப்ரேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 16 இன்ச்சு ஃப்ரேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப்பை வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதில் இருந்து இந்த எண்டு பார்ட் வரை கொண்டு வந்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் தெரியும். அதை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் காட்டும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃப்ரேமோட சைஸ் இதுதான் அப்படின்னு. ஃப்ரேமில் இந்த இன்னர் ஃப்ரேமை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணணும். நான் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிற கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாப்ளின் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து கொஞ்சம் சிக்காமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற கிளாத்தெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாப்ளின் கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளெயின் கிளாத்தாக இருக்குது. ஸோ நம்ம எந்த பிளேஸை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், எந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் நெக்கு டிசைன் பண்ண போகிற ப்ளவுஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான். இப்போ சும்மா சாதாரணமாக நான் கையில் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா. இதுதான் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா. இது சென்டராக இருக்கணும். இந்த நெக் பார்ட் வந்து சென்டராக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நெக் டிசைனை சென்டராக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது அது போய் கிளாத்தோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த செகண்ட் ஃப்ரேமும் ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் அட்டாச் ஆகிருக்கும். அட்டாச் ஆகிற வரையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாத்தையும் ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளாத்தை இப்படி டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்படி வேகமாக பண்ணிங்கன்னா கிளாத்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். பொறுமையாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். பொறுமையாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிளாத்தும் கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இன்னும் கூட இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டிங்கன்னா
சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் மாட்டணும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கிளாத்தையும் ஃப்ரேமையும் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த ஃப்ரேமை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மேலே ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தினீங்கன்னா அட்டாச் ஆகிக்கும். அவ்வளோதான். இதில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.